அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS விஷானந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இணையவை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது PCOS பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ராப்பரா ஓவியுலேஷன் நடக்கணும், கருமுட்டை வெளிப்படுதல் கரெக்டா நடக்கணும்னா என்ன மாதிரியான உணவு முறை மாற்றங்கள் எல்லாம் தேவை அப்படிங்கறத தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். இப்போ PCOS பிரச்சனைனா என்னங்க? நமக்கு கருமுட்டையினுடைய வளர்ச்சி சீராக இல்லை. ஒரு மாதத்திற்கு ஒரு கருமுட்டை 2 கருமுட்டை வெளிப்பட வேண்டிய காலகட்டத்தில் நமக்கு 15-20 கருமுட்டைகள் மாதம் உற்பத்தியாகி அது முழுமையாக வளர்ச்சி பெறாமல் வளர்ச்சி அடையாத கருமுட்டைகளாகவே நம்ம முட்டைப்பை மேலே அப்படியே இருக்கிறத தான் நம்ம நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இம்மெச்சோர்ட் எக் ஃபாலிக்கல்ஸ் நிறைய இருக்கிறத தான் நம்ம நீர்க்கட்டிகள்னு சொல்கிறோம். இது நமக்கு தெரிஞ்சது தான். அப்போது மாதம் கருமுட்டை சரியாக வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு PCOS குறைஞ்சிருச்சு, இல்ல சரியாயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ப்ராப்பர் ஓவியுலேஷன் நடக்கணும், சரியான முறையில கருமுட்டை வெளிப்படணும். திருமணமான பெண்களாக இருக்கட்டும், ஆகாத பெண்களாக இருக்கட்டும், மாதம் ஓவியுலேஷன்ங்கிற கருமுட்டை வெளிப்படுதல் நிகழ்ச்சி கரெக்டா நடக்கணும். அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற சத்துப்பொருள் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும். ஏன் இந்த சத்துப்பொருள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லுலையும் வீக்கம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அந்த செல்லுல வீக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சதுன்னா அந்த செல்லுல சக்தியை உருவாக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற அமைப்பு சரியாக செயல்படாது. அப்படி சரியாக செயல்படலைன்னா வீக்கம் அதிகமாகும். வீக்கம் அதிகமாச்சுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாச்சுன்னா சரியான கருமுட்டை வெளிப்படாது. இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. அப்போ அந்த செய்கையை கரெக்டா நடத்துறதுக்கு, வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற சத்துப்பொருள் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும். இது எந்தெந்த உணவுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சைவத்துல நிறைய எள்ளுல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீரை வகைகள்ல இருக்கு. ஸோ பீரியட்ஸ் டைம்ல ரெகுலரா டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஏதாவது ஒரு கீரையை வாரத்துக்கு 3-4 நாள் நீங்க சேர்த்துட்டு வரதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோஎன்சைம் Q10 சத்து பொருள் முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கீரை அப்படிங்கிறது நம்ம அந்த காலம் மாதிரி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சமா துவரம் பருப்பு சேர்த்து மண் சட்டியில் கடைஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த முழுமையான பயன் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி அசைவத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டு ஈரல், ஆட்டு மாமிசத்துல இருக்க, நாட்டுக்கோழி முட்டையில இருக்க மீன் வகைகள்லையும் இந்த கோஎன்சைம் Q10 கிடைக்கும். இதை நீங்க படிப்படியா எடுத்துக்கும் பொழுது வாரத்துக்கு 1 நாள் அப்படி எடுத்துட்டு வந்தீங்கனாலும் இந்த சத்து பொருளும் கிடைக்கும். கருமுட்டை வெளிப்படுதல் நிகழ்வும் படிப்படியா சீராகிக்கிட்டே வரும். அடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B காம்ப்ளெக்ஸ் சத்து நிறைந்த உணவுகள். இப்போ எப்படி நமக்கு செல்லுல வீக்கம் வராம இருக்கணுமோ அதே மாதிரி இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர், C ரியாக்டிவ் புரோட்டீன், இந்த மாதிரியான இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் நம்ம ரத்தத்துல குறையணும், நம்ம கருப்பையில வீக்கம் இல்லாம இருக்கணும், நம்ம முட்டைப்பையில வீக்கம் இல்லாம இருக்கணும், நமக்கு பீரியட்ஸ் கரெக்டா ரெகுலரா வரதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், ஹார்மோன் சுழற்சி சீராக இருக்கணும், வீக்கம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா B காம்ப்ளெக்ஸ் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். அப்பதான் ப்ராப்பரா ஓவியுலேஷன் நடக்கும். அப்ப டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல் வகை, வேக வைத்த கொண்டக்கடலையாக இருக்கலாம், வேக வைத்த வேர்க்கடலையாக இருக்கலாம், கீரை வகைகள் அடிக்கடி எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு சிறுதானிய வகையை நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம். அதுவும் புழுங்கல் சிறுதானியமாக முழுமையா சமைக்கப்பட்டு ஒவ்வொரு சிறுதானியத்தையும் தனித்தனியா எடுத்துக்கணும். இப்போ நான் சிறுதானிய சத்து மாவு கஞ்சி மாதிரி பண்ணி சாப்பிட்டேன் அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க திணை எடுக்கிறீங்களா, நாளைக்கு நீங்க சாமை எடுத்துக்கோங்க, அடுத்த நாள் நீங்க குதிரைவாளி எடுத்துக்கோங்க, அடுத்த நாள் நீங்க கருப்பு கவுனி எடுத்துக்கோங்க. அதை நீங்க
புட்டா செஞ்சு சாப்பிடலாம், இல்லை வந்து உங்களுக்கு அடை மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்லை வந்து இடியாப்பம் மாதிரி கொழுக்கட்டை மாதிரி, இல்லை வந்து நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறீங்களோ அது முழுமையான ஒரு செமி சாலிட் ஃபார்மேட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவையான இந்த பி காம்ப்ளெக்ஸ் சத்து அந்த முழுமையான தானியங்கள்லேருந்து கிடைக்கும். அது கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்த 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தைராய்டு சுரப்பை நீங்கள் சீராக வச்சுக்கணும். தைராய்டு ஹார்மோன் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும், ஓவிலேஷன் கரெக்டாக நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உணவு முறை மாற்றமா அப்படின்னு பார்த்தோன்னா மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு கூட உணவு முறை மாற்றத்துக்காக இரவு நேரம் ஒரு 2 பிரேசில் நட் நைட் ஊற வச்சு காலையில் அந்த பிரேசில் கொட்டைகளை வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது உங்கள் தைராய்டு ஹார்மோன் சீராகி அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து கருமுட்டையினுடைய வளர்ச்சி வந்து சீராக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். யாருக்கெல்லாம் ஓவிலேஷன் கரெக்டாக நடக்கலையோ அவங்களோட பீரியட்ஸான 6th 7th டேலேருந்து கால்குலேட் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 25 டேஸ் வரைக்குமாவது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த காலம் தொட்டு வந்து நம்ம பெண்களுக்கு வந்து அந்த அம்மி அரைக்கிறது, ஆட்டூரல்ல ஆட்டுறது, கீழே அந்த குத்துக்கால் வச்சு உட்காந்து பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பெண்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பைக்கும் சரி முட்டைப்பைக்கும் சரி ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்போ நம்ம எந்த எக்ஸசைஸும் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வேலைகளும் கிடையாது, உடல் உழைப்பும் கிடையாது, உடற்பயிற்சியும் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அந்த தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளுக்குமே ரத்த ஓட்டம் சீராக போகிறது கிடையாது. அதனால யூரின் பைல இன்ஃபெக்ஷன் வருது, மோஷன் நல்லா போக மாட்டேங்குது, கர்ப்பப்பை கழிவுகளும் முழுமையாக வெளியேற மாட்டேங்குது. ஸோ அப்போ அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறணும் அப்படிங்கும் பொழுது அந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறத நம்ம செய்யும் பொழுது கருப்பைக்கும் முட்டைப்பைக்குமான ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு 20 to 30 minutes நம்ம ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கண்டிப்பாக அந்த ஓவியுலேஷன் சொல்லக்கூடிய கருமுட்டை வெளிப்படுதல் நிகழ்ச்சி வந்து சீராக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 5வது விஷயம் ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு டெய்லி ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டீ, வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு டீ நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக உங்களுடைய ஓவிலேஷன் கருமுட்டை வெளிப்படுதல் நிகழ்ச்சி கரெக்டாக அந்த 13 to 16 டேஸில் நடக்கும். ஏன்னா கருமுட்டை வெளிப்படுதல் அப்படிங்கிறது அந்த 13 நாள்லேருந்து 16வது நாளுக்குள்ளே நடக்கும் பொழுது தரிக்கக்கூடிய கருவும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். திருமணம் ஆகாத பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 28 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ள ப்ராப்பராக பீரியட்ஸும் வந்துடும். ஏன்னா கருமுட்டை சைக்கிளும் கரெக்டாக இருக்கணும், பீரியட் சைக்கிள்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியல் சைக்கிளும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த டீயை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டீ அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்ன லவங்க பட்டை ஒரு 1/2 inch அளவு எடுத்து அதை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட ஸ்டார் அனைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னாசி முக்கு ஒரு பூ வீதம் அதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீ மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி கருப்பட்டை சேர்த்து ஒரு டீ மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதை காலை உணவுக்கு பிறகும் இரவு உணவுக்கு பிறகும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோகெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே உங்களுடைய உயிர்வேதியியல் பொருட்கள் எல்லாமே உங்கள் கருப்பை வீக்கத்தையும் முட்டைப்பை வீக்கத்தையும் குறைச்சி ப்ராப்பராக ஹார்மோனல் இஷ்யூஸை சால்வ் பண்ணி கரெக்டான நேரத்தில் கருமுட்டை வெடித்தல் அப்படிங்கிற நிகழ்வு நடக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.